இன்றைக்கி நாங்கள் விஜயை பார்த்தோங்க. இப்படி பார்த்தோன்னா, நாங்கள் என் மகன் கடை அங்கே தான் இருக்குது, தட்டுவடை கடை. அந்த கடைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே போயிருக்கும்போது எதார்த்தமாக நாங்கள் பார்த்தோம். அது அந்த கடைக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அப்படி வருவாங்கன்னு கூட அவங்க சொல்லவே இல்லை. நாங்கள் நின்றுக்கிட்டு நிற்கிறோம். அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. திரும்பி பக்கத்துக்குள்ளே நாங்கள் எங்கே நிற்கன்னே தெரியல. அவ்வளவு ஒரு கூட்டம். எங்கள் கடை மேலெல்லாம் ஏறி நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோக்குள்ள ஒரு கூட்டம். கூட்டம் எப்படி வந்துச்சுன்னே தெரில. கடல் அலை போல் திரண்டு வந்துட்டு பார்க்கையே மனசுக்கு என்ன விஜயை பார்க்கையா அந்த கூட்டத்தை பார்க்கையான்னு தெரியல. ஆனால் இந்த அம்மா ஆடிக்கிட்டே இருக்காங்க பாருங்களேன், கையில் ஒரு மாலையை வச்சுக்கிட்டு. நான் விஜய்க்கு தான் போடுவேன், நான் விஜய்க்கு தான் இந்த மாலையை போடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் இப்போ பார்க்கணும், விஜயை நான் இப்போ பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அவங்கள பார்க்குற விஜயை பார்க்கையா அவங்கள பார்க்குறதானே எனக்கு தெரியவே இல்லை. பாருங்களேன், விஜய் வந்து எவ்வளோ அமைதியாக வந்துட்டு போகிறான்னு பாருங்களேன். ஆனால் ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்லைங்க. மனசுக்கு நாங்கள் அவரை பார்ப்போமான்னு கூட தெரியவே இல்லை. ஆனால் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கூட்டத்தை பார்த்தா தாங்க முடியாத கூட்டங்க. எப்படி வந்து சேர்ந்துச்சு, எப்படி சேர்ந்துச்சின்னு எங்களுக்கு சொல்லவே தெரில. அதை நினச்சி கூட இன்னும் பார்க்கவே முடியல. அவ்வளோ ஒரு கூட்டம். ஆனால் அவர் பேசவே இல்லை. எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கவே இல்லை. ஒரு பையன் மரத்து மேலே ஏறி நின்னா, அந்த பையனை மட்டும் தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குன்னு சொன்னார். அது சொன்னாரே தவிர ஒரு வார்த்தை கூட விசிலுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லவே இல்லைங்க. பாருங்களேன், அவருக்கு எவ்வளோ ஒரு பெருந்தன்மை அப்படின்னு. ஒவ்வொருத்தருங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்துருப்பாங்க. இவங்க வந்து சொல்லவே இல்லை. ஒவ்வொரு இடத்துக்கு நாங்களும் போயிருக்கோம். ஒவ்வொரு இடத்துக்கு அவங்கள கூப்பிடுவாங்க, பணம் தருவாங்க, காசு தருவாங்க, சாப்பாடு தருவாங்க. இப்படி கூட்டத்தை கூட்டுவாங்க. இவங்க எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கு. எனக்கே ஒரு ஆச்சரியம். நம்ம ஓட்டு போடுறது நம்ம உரிமை. அந்த பாருங்கள், அந்த மாலையை அந்த பாட்டி கொடுத்துட்டு அது கழுத்தில் எப்படி போடுறாரு பாருங்களேன். சின்ன குழந்த மாதிரி அந்த மாலையை கழுத்தில் அவரே வாங்கி போட்டுக்கிட்டாரு. எனக்கு அதை பார்க்குறதுக்கே மனசுக்கு ஒரு திருப்தி. என்ன காரணம்னா, அது விஜய் வர முன்னக்கூட்டியே அது அந்த ரோட்டில் அங்கிட்டும் இங்கிட்டும் இந்த மாலை அவருக்கு தான் நான் போடுவேன்னு சொல்லிக்கிட்டே அலைஞ்சிச்சு. இவங்க கையாலெல்லாம் அவங்க மாலை வாங்குவாங்களா அப்படின்னு ஜெப மாலையை தான் கையில் வச்சுருந்துச்சி. இவங்க கையாலெல்லாம் அவர் வாங்கி போடுவாரா அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்களாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள், கடைசியில் அவங்க அந்த பாட்டியம்மா கொடுத்து அந்த மாலையை அவர் கழுத்தில் போட்டுக்கிட்டாருங்க, அந்த ஜெபமாலையை. பாருங்களேன், இப்படி யாராட்டு போடுவாங்களா? களத்துக்கு விட்டு எரிஞ்சிட்டு அவங்க பாட்டில் போய்கிட்டே இருந்திருப்பாங்க. இவங்களை யாருன்னு கூட தெரிஞ்சிருக்காது. அவ்வளோக்குள்ளே பவ்யமாக அந்த கையில் உள்ள மாலையை வாங்கி கழுத்தில் போடும்போது மனசுக்கு பார்க்கையே ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படிரா இப்படிலாம் செய்வாங்களா இவ்வளோ பெரிய அதிகாரின்னு. ஆனால் சில பேர் நடிப்பாங்க. ஓட்டு போடுற நேரத்தில் எப்படிலாம் நடிப்பாங்கன்னா நம்ம பார்த்துருக்குறோம். ஓட்டு போட முன்னக்கூட்டி நம்ம வீட்டு வாசலில் நடையோ நடப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நம்ம போய் அவங்க வீட்டுக்கு நம்ம நடையோ நடந்தால் கூட நம்மளை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஒரு உதவின்னு கேட்டால் அதுக்கு கூட முன்வரவே மாட்டாங்க. அப்படி நம்ம எத்தனை பேர்த்தையோ பார்த்துருக்கோம். ஆனால் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இவர் பவ்யமாக வந்துட்டு பவ்யமாக போகிறத பார்த்தா எனக்கு என்னமோ ஆச்சரியமாக இருக்குங்க. பாருங்களேன், இந்த வயசானம்மா அவ்வளோக்குள்ளே ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. விஜயை நான் பார்க்கணும், விஜய்கிட்ட நான் பேசணுன்னு. பாருங்கள், அந்த கூட்டத்தை பார்க்குறதா இந்த அம்மாவை பார்க்குறதான்னே தெரியல. நிறைய பேர் விஜயை பார்த்தாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த அம்மா தான் பெரிய ட்ரெண்டு. ஏன்னா இவங்கள பற்றி தான் எல்லா சேனல்லையுமே வந்துக்கிட்டு இருக்கு இப்போக்கி. நானும் அதை நினச்சி தான் நம்மளும் போட்டு விடுவேன்னு போட்டு விட்ருக்கேன். பாருங்கள், அந்த அம்மாவை கையில் எப்படி மாலையை வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாலை விஜய் கழுத்தில் ஏறிச்சிங்க. அது நம்மளுக்கு ஒரு பார்க்குறதுக்கே ஒரு ஆச்சரியம் தானே, ஒரு அதிசயம் தானே. இவங்கெல்லாம் கொடுத்து அவங்கெல்லாம் போடுவாங்களா அப்படின்னு அதில் நிற்கிறவங்க பூரா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க கொடுத்து அவர் போட்டாருங்க. பாருங்களேன், அவருக்கு எவ்வளோ ஒரு பெரிய மனசுன்னு.